வகுப்பறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட மாணவி சோனாலியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களை மதுரை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், உயிரிழந்த மாணவியின் உடல் எப்போது பிரேத பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது? அதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? காயத்ரி, கரூரில் உள்ள கரூர் இன்ஜினியரிங் காலேஜில் மூன்றாம் ஆண்டு சிவில் படித்து வந்த அந்த மதுரையைச் சேர்ந்த சோனாலி என்ற மாணவி நேற்று கல்லூரியால் இடைநீக்கம் செய்யப்பட்ட உதயகுமார் என்ற மாணவனால் கட்டையால் தாக்கி அங்கு கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நேற்று அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் இந்த பகுதியில் அவர்கள் இங்கே முகாமிட்டுள்ளனர். அவர்கள் இந்த அரசு இந்த தனியார் மருத்துவமனையை சோகமாக காட்சியளித்து வருகிறது. இது தொடர்பாக இந்த காலேஜ் உள்ள இந்த சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் உள்ள கரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கரூர் நகர காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் மற்றும் சார்பு ஆய்வாளர் நெப்போலியன் ஆகியோர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தற்போது வந்துள்ளனர். அந்த சோனாலியின் உடலை இந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்வதற்கான பணிகளை அவர் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் அந்த சோனாலியின் உறவினர்கள் அந்த உடலை இங்கிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது, முதற்கட்டமாக எங்களிடம் அந்த கல்லூரி நிர்வாகம் இந்த மாணவி அடித்துக் கொள்ளப்பட்டதற்கான காரணங்கள் தெரிவிக்க வேண்டும், இதில் பல மர்மங்கள் நீடிக்கிறது என்பது குறித்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நமது ஒளிப்பதிவாளர் அந்த பகுதி காமிக்கிறாரு. அவரது தாய் சென்னையிலிருந்து இன்று காலை தான் வந்திருந்தாங்க. இப்போ அவ்வளோ உறவினர்கள் அந்த கல்லூரி அந்த தனியார் மருத்துவமனை வாயிலில் உட்காந்து அவர் அழுது கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் பார்க்கலாம். இப்போ அந்த உடலை அவங்க வாங்கி நாங்கள் இங்கேருந்து எடுத்து செல்ல விட மாட்டோம். மேலும் இது என்ன நடந்துச்சு, நேற்று கல்லூரியில் என்னென்ன காலையில் எப்படி நடந்துச்சு என்னன்றது முழு எங்களுக்கு தகவல் அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க அவங்களோட உறவினர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்ற மாதிரி பார்த்தோம்னா, காலையில் வகுப்பறையில் இருந்த இந்த கல்லூரி மாணவியை கல்லூரியால் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த உதயகுமார் என்ற பரம்பக்குடி அருகே உள்ள வெங்காலூரை சேர்ந்த அந்த உதயகுமார் என்ற மாணவன் வகுப்பறைக்குள் கல்லூரிக்குள் வந்தது எப்படி, அது மேலும் வகுப்பறைக்குள் பெரிய கட்டையுடன் அந்த மாணவியை தாக்கும் வரை அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன செய்தது, அந்த தாக்கிய உடனே ஏன் எங்களுக்கு உறவினர்களாகி எங்களுக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் தகவல் தெரிவிக்கவில்லை, மேலும் இந்த தாக்குதல் நடத்தி 1 மணி நேரமாக ஆம்புலன்ஸ் வரவதற்கு தாமதம் ஏற்பட்டதாகவும், மேலும் அந்த கல்லூரியிலிருந்து அங்கே கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனை கொண்டு சென்று அங்கு முதலுதவி சிகிச்சை மற்றும் மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனை அனுமதிப்பதற்காக அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டு மதுரைக்கு கொண்டு வரும் வழியில் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நேரத்தில் தான் அவர்களது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதுவும் முறையாக இந்த மாதிரி நடந்தது விஷயங்களை சொல்லாமல் உங்களோட மகள் சோனாலி முடியாமல் இருப்பதாகவும் அவரை மதுரைக்கு அரசு மருத்துவமனை மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனை கொண்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அப்போது இவங்க உறவினர் கேட்டிருக்காங்க, கரூரில் முடியாமல் இருந்த மாணவியை ஏன் நீங்கள் அங்கு உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்காமல் ஏன் மதுரை கொண்டு வருகிறீர்கள் என்பது குறித்து அவங்க கேள்வி எழுப்பினோட எங்களோட சோனாலியிடம் நாங்கள் பேச வேண்டும் என அவர் உறவினர் கேட்டதை தொடர்ந்து இல்லை அவங்க பேச முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் என்பது குறித்து கேட்டோன்னா அப்போ தான் சிறிய தகவல் சொல்லிட்டு நீங்கள் உடனே நீங்கள் மதுரையில் உள்ள அந்த பிரபல தனியார் மருத்துவமனைக்கு உடனே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்த பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு. மேலும் இந்த கல்லூரி நிர்வாகம் இந்த தாக்குதலுக்கு நடந்த சம்பவங்களை உறவினர்கள்ட்ட முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கல என்றும், மேலும் அந்த கல்லூரிக்கு முதற்கட்டமாக 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதனை தொடர்ந்து 1 வாரம் லீவ் விட்டு அந்த விடுதியில் இருந்த மாணவர்களையும் காலி செஞ்சு அவங்கள சொந்த வீடுகளுக்கு போக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மர்மம், இந்த கல்லூரி நிர்வாகம் ஏன் இந்த மாதிரி இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க, ஏன் இந்த மாணவி அங்கே படித்த மாணவி தாக்குதல் நடந்த பற்றி உறவினர்கள்ட்ட முறையாக தெரிவிக்கலை அப்படின்ற அது சம்மந்தப்பட்ட அந்த கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளித்தாதான் நாங்கள் உடலை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தெரிவித்து அவங்க ஆய்வாளர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. ஆய்வாளர் அவர்கள் என்ன தெரிவித்தார்கள்னா, இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம், இந்த தனியார் மருத்துவமனை சிகிச்சை இருந்த இந்த மாணவி உயிர் இருந்திருக்காங்க, இந்த உடலை நான் தனியாக அரசு மருத்துவமனை கொண்டு சென்று பிரேத பரிசோதனை செய்யணும், அதன் பின்னர் உடலை வாங்கி சென்று நீங்கள் நல்லடக்கம் செய்துறோம், அப்போது வேணால் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க, முதற்கட்டமாக என்னோட இந்த வழக்கு விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனை தொடர்ந்து அவங்களோட உறவினர்களும் தற்போது இந்த தனியார் மருத்துவமனையில் இருக்கிற இந்த சோனாலியின் உடலை மதுரையில் உள்ள அரசு ராஜாஜி பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக கொண்டு செல்வதற்கான அந்த பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. காயத்ரி.